பொதுவாவே சொல்லுவாங்க இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்களுக்கு எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் பிரேக் த்ரூ கிடைச்சது அப்படின்றத நான் தெரிய ஆசைப்படுறேன். ஸோ பேசிக்கலி நான் ஒரு ஃபார்மசிஸ்ட். ஐ ஹவ் டன் அ கோர்ஸ் கால்ட் ஃபார்ம்டி. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது அது ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ். ம். ஸோ நான் காலேஜ் முடிச்ச உடனே பேக் தென் ஐ டிட்ன்ட் டூ டிரான்சிஷன். அப்போ வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனால நான் டிரான்சிஷன் பண்ணல. வித் மை டிகிரி ஐ காட் அன் ஜாப். காலேஜ் முடிச்சு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல ஐ காட் அ ஜாப். ஐ வாஸ் வொர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதிலிருந்து எனக்கு இன்னொரு ஆர்கனைசேஷன்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இன் வேலூர். நான் ஃபர்ஸ்ட் வொர்க் ம்ஹ்ம். பண்ணது சென்னையில. செகண்டா வொர்க் பண்ணது வேலூர்ல, விச் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல். வெல் நோன் ஹாஸ்பிட்டல். அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோட டிரான்சிஷன் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் அ ஜமீலா. வெளில நான் ம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடும்போது, இட் வாஸ் நாட் அ கேக் வாக். சர்டன்லி. It was really a hard path. And after a very long struggle, I got an opportunity in a startup. ஒரு குட்டி ஆர்கனைசேஷன்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. த்ரூ LinkedIn வழியா எனக்கு கிடைச்சது. அந்த பெர்சனுடைய பேர், அந்த எம்டியோட பேர் வந்து அ அரசு. ஸோ அவருக்கு நான் பிங் பண்ண உடனே ஹி வாஸ் மோர் தென் ஹேப்பி டூ ஹேவ் மை ப்ரொஃபைல். அண்ட் ஹி செய்ட் எனக்கு ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்க. ஐ வில் டூன்னு சொல்லிட்டு நான் அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் வொர்க்கிங் இன் தட் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் அன் இயர்.